ஹலோ மேட்ஸ், அதாவது இந்த பார்த்தோம்னா நமக்கு இருக்குது எஸ் பழம், அதாவது ஆப்பிள். பட் இந்த பாக்ஸ்ல ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஓல்ட் பாக்ஸ் தான். நான் என்ன சொல்ல வரேன்டா, அதாவது இந்த ஆப்பிள் ஐஃபோன் என்றாலே எல்லாருக்கும், அதாவது இந்த மார்க்கெட்ல மொபைல் மார்க்கெட்ல மேல் தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மொபைலாக இருக்குது, அப்படித்தானே? இந்த ஐஃபோனை எல்லாருக்கும் அஃபோர்ட் பண்ண மேலாது. இங்கே நிறைய பேருக்கு இந்த ஐஃபோன் வாங்கணும்னு ஆசை இருக்கு, அப்படித்தானே? எப்பயாச்சும் ஒரு ஐஃபோன் வாங்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஆசை எப்பயாச்சும் இருந்திருக்கும். அதுக்காக வேண்டி கூட நீங்க இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கலாம், அப்படித்தானே? இந்த ஐஃபோன் வாங்குறேன்டா, இந்த ஐஃபோனுடைய ப்ரைஸ் எல்லாருக்குமே தெரியும். புதுசா லான்ச் ஆகக்கூடிய இந்த மொபைல் எல்லாம் நீங்க வாங்கணும்டா இதை கொடுத்து தான் வாங்கணும். அதாவது மேட்ஸ், எல்லாருக்கும் இந்த ஐஃபோனுடைய ப்ரைஸை அஃபோர்ட் பண்ண இயலாது, அப்படித்தானே? அதுக்காக வேண்டி நம்மள நிறைய பேர் இந்த செகண்ட் ஹேண்ட்ல, அதாவது யூஸ் பண்ண ஐஃபோன்ஸ் வாங்குறதுக்காக வேண்டி ரெடியா இருக்கிறாங்க. அப்படி என்ன எப்படியாச்சும் ஒரு ஐஃபோன் வாங்குறது மட்டும்தான் தெரியுமே, இது யூஸ் தான் நியூவா எடுத்தாங்களான்னு. Some special idea using brain. எப்படியாச்சும் ஒரு ஐஃபோன் வாங்கணும், எதுக்காக வந்து இல்லை தெரியாது. சிலவங்க இந்த கேமராக்காக வேண்டி வாங்குறாங்க, பிகாஸ் ஐஃபோனில் கேமரா நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ சிலவங்க அந்த லோகோக்காக வேண்டி, அதாவது நமக்கு அடித்த ஆப்பிளுக்காக வேண்டி ஐஃபோன் வாங்கக்கூடியவங்க இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஸ்மூத்னஸ். ஐஃபோன் பார்த்து தெரிஞ்சாங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஐஃபோன் எப்படிப்பட்டதுண்டு. ஒவ்வொரு பர்பஸ்க்காக வேண்டி இந்த ஐஃபோன் வாங்குறாங்க, அப்படித்தானே? புதிய ஃபோன் அஃபோர்ட் பண்ண இயலாட்டியும் யூஸ்ட் ஐஃபோனாவது வாங்கணும்னு சொல்லி நிறைய பேர் காசு சேர்த்து வச்சு ஐஃபோன் வாங்குறாங்க. நாங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஐஃபோன் இருக்கணும் தானே. அதாவது நாங்கள் செகண்ட் ஹேண்ட்ல ஒரு மொபைல் ஃபோன் வாங்கும்போது என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளியே விட மாட்டேங்கிறானையா. அந்த ஃபோன் எப்படி இருக்கணும், அந்த ஃபோனை நாங்கள் செக் பண்ணணும், இப்படி அந்த மொபைல் கண்டிஷனில் இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குது, அதாவது நாங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அந்த லெவலுக்கு அந்த மொபைல் இருக்கணும். போய் ஏமாந்துட்டு வர இயலாது. அதாவது கஷ்டப்பட்டு நாங்கள் நிறைய பேர் ஐஃபோன் வாங்குகிறோம். கஷ்டப்பட்டு வாங்குகிற ஐஃபோன் வந்து எங்களுக்கு ஏமாற்றத்தை தராமல் இருக்கணும்டா, அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஒரு யூஸ்ட் ஐஃபோன் நீங்கள் வாங்க போகிறீங்கடா, அந்த ஐஃபோன் எப்படி இருக்கணும், அந்த ஐஃபோனில் என்ன எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சில விஷயம் சொல்லித்தரேன். இந்த விஷயங்கள் நீங்கள் கன்சிடர் பண்ணி ஒரு ஐஃபோன் வாங்கினீங்கடா, நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு அது ஒர்த்தாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு நல்ல ஐஃபோன் வாங்கணும் நினச்சிங்கன்னா, அதாவது யூஸ் ஐஃபோன் வாங்க இருக்கீங்க, நல்ல ஒரு ஐஃபோன் வாங்கணும்னு தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க வந்துருக்கீங்க. இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரை காட்டி பாருங்கள், உங்களுக்கு ஒரு தெளிவாக இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ரொம்ப பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்க போகிறீங்க, அதாவது தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கலாம், அல்லது ஆன்லைனில் நிறைய பேர் இருக்குது, அதாவது இக்மன் இதே மாதிரியான வெப்சைட் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஐஃபோன் வாங்க போகிறீங்கண்டா, அதாவது ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, நம்பிக்கையான ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் கூட யாரும் இந்த காலத்தில் நம்பல. ஓகே ரைட், தட்ஸ் அ பார்ட். இருந்தாலும் நீங்கள் ஐஃபோன் ஒன்று வாங்க போகிறீங்கன்னு அந்த ஐஃபோனில் நீங்கள் இதெல்லாமே செக் பண்ணி வாங்கினீங்க, உங்களுக்கு ஒர்த்தாக இருக்குன்னு நான் நம்புறேன். முதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது அதான் ஃபோனுடைய சீரியல் நம்பர். அதாவது நீங்கள் மொபைலை கை கட்டுத்ததும் செட்டிங்ஸே போனால் உங்களுக்கு அந்த மொபைலுடைய சீரியல் நம்பரை பார்த்துக்கொள்ளலாம். அதே மொபைலில் உங்களுக்கு நெட்ஒர்க் இருந்துச்சுன்னா, அதாவது இன்டர்நெட் போய் நீங்கள் ஐஃபோன் சீரியல் நம்பர் செக் பண்ணி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா, அதாவது அந்த ஐஃபோனுடைய சீரியல் நம்பர் உங்களுக்கு போட்டிங்கன்னா அந்த மொபைலுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் வரும். அதாவது அந்த மொபைலுக்கு வாரண்டி இருக்குதா, அந்த மொபைல் எப்போ பர்ச்சேஸ் பண்ணினாங்க, அந்த மொபைல் ஆக்டிவ் இருக்குதா அல்லது டிஸ்கனெக்ட் ஆகிருக்குதான்னு சொல்லி எல்லா விஷயங்களும், அதாவது அந்த மொபைலுடைய மாடல் என்ன, அந்த மொபைல் எப்போ ஃபஸ்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணினாங்க, இந்த ஃபுல் விஷயமும் உங்களுக்கு அந்த சீரியல் நம்பரை நீங்கள் அந்த வெப்சைட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மொபைலுக்கான ஃபுல் விஷயங்கள் வரும். அந்த மொபைல் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி உங்களுக்கு அந்த விஷயம் ஃபுல்லாக உங்களுக்கு அரேஞ்ச் கொள்ள ஈஸியாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது விஷயமா இதோடைய மாடல் நம்பர், அப்படித்தானே? உங்களுக்கு நீங்கள் செட்டிங்ஸுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸுக்குள்ளே போய் அபவுட்டுக்குள்ளே போனீங்கன்னா, அதாவது அதோடைய மாடல் நம்பர் இருக்கும். அதாவது அந்த மாடல் நம்பர் ஸ்டார்ட் ஆகக்கூடிய லெட்டர் பாருங்கள், அதாவது 4 விதமான லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகும். எப்படின்னா, அதாவது MNPF, இந்த 4 லெட்டர்ஸையும் நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த லெட்டரில் உங்களுடைய மொபைல் இருக்கக்கூடிய அந்த மாடல் நம்பர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி, அதாவது உங்களோட மொபைல் எம்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அது ஒரு பிராண்ட் நியூ மொபைலாக இருக்குது. அதாவது ஒத்தரைஸ் டீலர் அல்லது எங்கேயாச்சும் ஷாப் ஃபோனில் பிராண்ட் நியூவாக வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் தான் அந்த எம், அதாவது அந்த மாடல் நம்பர் எம்ல ஸ்டார்ட் ஆகுதுன்றா அது ஒரு பிராண்ட் நியூ மொபைல் என்றதை உங்களுக்கு அரேஞ்ச் பண்ண ஈஸியாக இருக்கும். அண்ட் அடுத்ததாக எஃப். இந்த எஃப் எதை குறிக்கும்னு கேட்டிங்கன்னா, அதாவது ரீஃபர்பிஷ் டிவைஸாக குறிக்கும். அதாவது இந்த ரீஃபர்பிஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த மொபைல் வந்து
ரெப்பேருக்கு போய், அதாவது ஆத்தரைஸ் ஆப்பிள் கம்பெனிக்கே அந்த மொபைல் ரெப்பேருக்கு போய் ஏதாச்சும் ஒரு பார்ட்ஸ் ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த மொபைலை அவங்களே ரெப்பேர் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க மறுவா. ஸோ இதைத்தான் நாங்கள் ரீஃபர்பிஷ் டிவைஸ் நாங்கள் சொல்லுவோம். ஸோ எஃப்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா ரீஃபர்பிஷ் டிவைஸ் நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். அண்ட் அடுத்த விஷயமாக பி. ஸோ இந்த பி எதை குறிக்கும்னு கேட்டிங்கன்னா, அதாவது பர்சனலைஸ் டிவைஸ். அதாவது நீங்கள் மெக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா, அதாவது மெக் லேப்டாப் மொபைல்ஸ்லையும் கூட தான் உங்களுக்கு, அதாவது உங்களோட மொபைலை உங்களோட லேப்டாப்பை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கலாம். அதில் பெரும் போகிறதுக்கு ஒன்றும் இல்லைண்ணா. ஸோ அப்படி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கப்பட்ட அந்த டிவைஸை பீல கொண்டு அதனுடைய மொபைலில் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி என் லெட்டர் உங்களோட மொபைலுடைய அந்த மாடல் நம்பர் ஸ்டார்ட் ஆகுதுண்டா, மாடல் லெட்டர் ஸ்டார்ட் ஆகுதுண்டா, அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி டிவைஸ். அதாவது அந்த மொபைலுடைய வாரண்டி இருக்கிற காலத்திலே ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த ப்ராப்ளமுக்காக வேண்டி கம்பெனிக்கு அந்த மொபைல் ரிட்டர்ன் போய், ஸோ அவங்க அந்த மொபைலுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு மொபைலை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மொபைலில் வந்து உங்களுக்கு என் லெட்டர் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது நீங்கள் வாங்கின மொபைலை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஆத்தரைஸ் டீலர்ஸ். அதாவது மொபைல் ஐஃபோன் கம்பெனியை உங்களுக்கு ஒரு மொபைலை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மொபைலை உங்களுக்கு என்னென்ன லெட்டர் வச்சு இந்த மாடல் நம்பர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணினா ஒரு மொபைல் வந்து உங்களுக்கு அறிஞ்சு கொள்ளலாம். ஸோ இந்த மாடல் நம்பரை செக் பண்ணுறது மூலமாக கூட உங்களுக்கு இது எப்படிப்பட்ட எந்த விதத்தில் வந்த மொபைல் வந்து உங்களுக்கு அறிஞ்சு கொள்ள ஈஸியாக இருக்கும். அண்ட் அடுத்த மூணாவது விஷயமா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்கள் மொபைலில் பார்ட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இருக்குதான்னு செக் பண்ணலாம். ஸோ மொபைலில் ஏதாச்சும் ஒரு பார்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்குதான்னு சொல்லி நீங்கள் கேட்டு கூட யாரும் உண்மையை சொல்ல மாட்டாங்க. உண்மையா சொன்னேன். அதுக்காக நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்றேன். நீங்கள் செட்டிங்ஸுக்குள்ளே போனீங்கன்னா, அதாவது செட்டிங்ஸுக்குள்ளே ஜென்ரல் அபவுட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம் இந்த மொபைலில் என்னென்ன பார்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அதில் காட்டும். ஸோ இதை அறிஞ்சு கொள்ற மூலமாக கூட உங்களுக்கு இந்த மொபைலில் என்ன பிரச்சனை இருக்குது, என்னெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு அறிஞ்சு கொள்ள ஈஸியாக இருக்கும். அண்ட் அடுத்தது நாலாவது விஷயமாக மொபைலோட டிஸ்பிளே. அப்படிதானே, ஐஃபோன் இருந்தாலே முக்கியமாக டிஸ்பிளே நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ டிஸ்பிளே ரீப்ளேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்படின்னு தெரியுமா? எப்படி ஸோ அதாவது பிரைட்னஸ். நீங்கள் பிரைட்னஸ் பார்க்கும்போது இந்த ட்ரூ டோன் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி வாங்க கட்டாயமாக. ஸோ இந்த ட்ரூ டோன் என்பது அந்த டிஸ்பிளேவுடைய குவாலிட்டியை காட்டும். அதாவது அந்த டெம்பரேச்சர், அதாவது அந்த என்வாயரன்மெண்ட் ஏற்ற மாதிரி உங்களோட கண்ணுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய அந்த டெம்பரேச்சர், டிஸ்பிளேவுடைய டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான் இந்த ட்ரூ டோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரூ டோன் இருக்குதா என்று சொல்லி செக் பண்ணி இந்த மொபைலை நீங்கள் வாங்கிவோங்க. அண்ட் அடுத்த விஷயமா, அஞ்சாவது விஷயமா என்ன கேட்டிங்கன்னா, இதோட கேமரா. நிறைய பேர் ஐஃபோன் வாங்குறது இந்த கேமராக்காக வேண்டி இருக்கலாம், அப்படித்தானே? ஸோ ஐஃபோன் இருந்தாலே நல்ல கேமரா இருக்கக்கூடிய ஒரு மொபைல். நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் டைப். ஸோ இந்த ஐஃபோனுடைய கேமராவை நீங்கள் செக் பண்ணி வாங்க. ஸோ நீங்கள் மொபைலில் கைக்கு எடுத்தீங்கன்னா கேமரா யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா வீடியோஸ் எடுத்து பாருங்கள், ஃபோட்டோஸ் எடுத்து பாருங்கள், நல்லா கிளியராக இருக்கான்னு சொல்லி கேமரா செக் பண்ணி வாங்கிப்போங்க. அடுத்த விஷயமா, ஆறாவது விஷயமா பேட்டரி. ஸோ ஐஃபோனில் பேட்டரி முக்கியம் தானே. ஸோ ஐஃபோனில் பேட்டரி எப்படியும் எங்களுக்கு எதிர்பார்க்க இயலாது. ஸோ இப்போ வரக்கூடிய டிவைசஸ் இல்லாமல் முந்தி, அதாவது ஐஃபோன் XS 11, 12, ஸோ இதில் எல்லாமே பேட்டரி லைஃப் கொஞ்சம் அடி வாங்கும் எப்படியும். ஸோ பேட்டரி லைஃப், அதாவது ஐஃபோனுடைய பேட்டரி ஹெல்த்தையும் பார்த்து வாங்குங்க. அதை எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, அது உங்களுக்கு தெரியும். செட்டிங்ஸ் பண்ணணும்னா பேட்டரி ஹெல்த் உங்களுக்கு செக் பண்ணலாம். ஸோ அபவ் 85, குறைஞ்சது ஒரு 80 அல்லது 85க்கு மேலே அபவ் 85% இருந்துச்சுன்னா, அதாவது பேட்டரியுடைய ஹெல்த் இருந்துச்சுன்னா நீங்கள் மட்டும் வாங்க. அதாவது 80க்கு குறைஞ்சிச்சுன்னா நீங்கள் எப்படி மொபைலில் வாங்கினதுக்கு அப்புறமா பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணவாகும். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணி % அபவ் 85 இருந்துச்சுன்னா பார்த்து வாங்குறது உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் அடுத்த விஷயமாக, எட்டாவது விஷயம், அதாவது மொபைலுடைய கண்டிஷன். உங்களுக்கு மொபைலை கைக்கு எடுத்தோன்னே விளங்கும், அதாவது மொபைல் என்ன கண்டிஷன் இருக்குது. அதாவது மொபைலுடைய பாடியை பார்த்து உங்களுக்கு விளங்கும், மொபைல் எங்கெங்கெல்லாம் அடிபட்டுக்குதுன்னு சொல்லி. இது பார்த்து உங்களுக்கு வேணும், அந்த எட்ஜஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கு விளங்கும் எவ்வளோ அடிபட்டுக்குதுன்னு சொல்லி. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது எட்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது மொபைலுடைய சென்சர்ஸ், அதாவது ப்ராக்சிமிட்டி சென்சர் இருக்கும். அதாவது இந்த மொபைலுடைய நீங்கள் கால் பேசும்போது எல்லாம் அந்த ஆஃப் ஆகி ஒன்று ஆகக்கூடிய இந்த சென்சர்ஸ் இதெல்லாம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். அதாவது மொபைலுக்கு ஒரு சிம்மை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், இதை கால் பண்ணி பாருங்கள், கால் குவாலிட்டி எப்படி இருக்குது. ஹலோ வாங்க வை. சரி வைக்கிறேன். ஸ்பீக்கர் எப்படி இருக்குது, அண்ட் ஆல்சோ அந்த கால் பேசும்போது அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது, அந்த டிஸ்பிளே ஆஃப் ஆகுதா ஒன்று ஆகுதா, இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, மிச்சத்தை இந்த விஷயத்தை செக் பண்ணுறாங்க இல்லை, பிகாஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நீ ரொம்ப ஓவரா சாப்பிட்டுருக்க. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் கன்சிடர் பண்ணி, ஸோ அந்த ப்ராக்சிமிட்டி சென்சர்ஸ், ஃபேஸ் ஐடி இதெல்லாம் நல்லாவே ஒர்க் ஆகுதான்னு சொல்லி ஸோ பார்த்து வாங்குறது உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபைனல் பாயிண்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அதாவது நீங்கள் மொபைல் எடுத்து ஒரு 10 to 15 minutes மொபைலை யூஸ் பண்ணுங்கள், அடிச்சு யூஸ் பண்ணுங்க.
சிம்மை போட்டு நல்லாவே யூஸ் பண்ணி பாருங்கள். மொபைல் நல்லா ஹீட் ஆகுதா, மொபைல் என்ன சரி பிரச்சனை இருக்குதான்னு சொல்லி நல்லா அடித்து யூஸ் பண்ணி பாருங்கள். கேமராவில் நல்லா யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த ஒரு 10 to 15 மினிட்ஸ் உங்களுக்கு கேப்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், இந்த மொபைல் எப்படி எனக்கு யூஸ் பண்ணலாமா, இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஐடியா தோணும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. ஒரு சிம்மை போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். வைஃபை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் மொபைல் இருந்துச்சுன்னா ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி வைஃபை ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ இந்த விஷயம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி வாங்கினீங்கடா, அதாவது நான் மேலே சொன்ன எல்லா விஷயங்களையும் நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு கன்சிடர் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கடா, உங்களுக்கு அந்த மொபைல் ஃபோன் செட்டிஸ் இருந்துச்சுன்னா காசு கொடுத்து வாங்குறது ஒரு ஒர்த் இருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து ஒரு மொபைல் வாங்கினீங்கன்னு சொன்னால் ஸோ அந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு ஒர்த்தாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த விஷயம் இந்த யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு இருந்துச்சா அல்லது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். அண்ட் ஆல்சோ இதே மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்னும் தேவைனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு தர தயாராக இருக்கிறேன். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா என்ன சேனல் உங்களுக்கு தெரியும் மேட்ஸ். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு அது ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒரு ஐஃபோன் வாங்குறதுக்காக வேண்டி காத்துக்கொண்டு இருக்காங்கண்டா, ஸோ இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்.